எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ நாமினேஷனுக்கான அந்த ப்ரோமோ தான். திங்கட்கிழமைனாலே இந்த ப்ரோமோவே திரும்பி அதே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் நாமினேட் ஆனவங்க மஞ்சரி 4 ஓட்டு, அன்சிதா தான் அதிக ஓட்டு 5 ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாக்கு, பவித்ரா, ஜெஃப்ரி, ராணவ் இவங்களுக்கெல்லாம் 3 ஓட்டு, விஜய் விஷாலுக்கு 2 ஓட்டு, மொத்தமாக 7 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. முத்துக்குமரன், சௌந்தர்யா, அருண் இவங்க 3 பேரும் இதில் வந்து நாமினேட் ஆகலை. ஓகேவா? இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் அப்படின்றது இருக்குன்னு நினைக்கிறேன். அதன்படி வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக டாப் 5க்குள்ளே போயிடுவாங்க. அன்சிதா போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 90% இல்லை 100% அன்சிதா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தாலும் சரி, டபுள் எவிக்ஷனாக இருந்தாலும் சரி, அன்சிதா வெளில அனுப்பி விட்ருவாங்க. ஜாக்லின்லாம் போக மாட்டாங்க. பவித்ரா போக வாய்ப்பில்லை. ஜெஃப்ரி, ராணவ், விஜய், விஷால் இதில் ஜெஃப்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது டபுள் எவிக்ஷன்னா. அப்புறம் ரயான் அவர்களும் இந்த இதுலேருந்து தப்பிச்சிட்டாருப்பா. ரயானும் தப்பிச்சிட்டார். ரயான் வந்து தான் கண்டிப்பாக அவர் வெளில போயிருப்பார். ரயானும் இல்லை. அதனால் ஜெஃப்ரி வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்க்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க்குக்கு கேப்டன் கண்டிப்பாக வந்து தேவைப்படாது. அடுத்து இந்த ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்கில் வந்து பார்த்தோம்னா யாருடைய ஃபேமிலி வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் யார் எவிக்ட் ஆவா, டபுள் எவிக்ஷனாக இருந்தால் யார் எவிக்ட் ஆவா அப்படிங்கிறதையும், டைட்டில் வின்னராக உங்களுக்கு பிடிச்சவங்க யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஓகே, இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.